தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மேற்கு பார்த்து நீங்கள் உணவு அருந்தினீங்கன்னா மருந்து சாப்பிட்டீங்கன்னா வியாதி குணமாகும். அதே மாதிரி நீங்கள் வடக்கு பார்த்து உணவு அருந்தினீங்கன்னா உறங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். தூங்குறீங்க, ஒரு மரணம் மாதிரி தான், ஆனால் உயிரோடு தானே இருக்கிறீங்க. அப்போ அது அசபா நடனம். நீ அசையாமல் இருக்கும் பொழுது சபாநாயகன் ஆடக்கூடிய ஆட்டம் அசபான ஆட்டம். தெற்கு தலை வச்சு படுத்தாதான் இந்த அசபா நடனம் என்பது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும். நீங்கள் வடக்க தலை வச்சுட்டீங்கன்னா சாமி தலைகளாக இப்படி ஆடுவார், காலை தூக்கிட்டு கை வச்சு ஆடுவார். அதனால் எந்த விருந்தாளர் வந்தாலும் அவனை கிழக்கு பார்த்து அமர வச்சு போடுங்க, அது உங்களை வாழ்த்துக்குவேன். அந்த இது வாழ்த்து உங்களை பழிக்கும். சொல்லும் பொழுது இதெல்லாம் பொய் மெய் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாரு, இது என்னமே சொல்லிட்டு இருக்காங்க. நீ தொடர்ந்து சாப்பிட்டு பாரு மகனே, தொடர்ந்து வடக்கில் சாப்பிட்டு பாரு, நீ ஆஸ்பத்திரி போகிறே இல்லையா மட்டும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்துன்னு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய அம்பல செல்வன் பழனிமுருகன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வாஸ்துனாலே நம்ம வீட்டுல இருக்க எல்லா விஷயத்தையுமே அடிப்படையா வச்சு சொல்லுவாங்க சார். நம்ம எங்க படுக்கிறோம், நம்ம எங்க எழுந்துக்கிறோம், எங்க உட்காடுறோம், என்னென்னலாம் பண்றோம், அது எல்லாத்துக்குமே வாஸ்து கண்டிப்பா தேவைன்னு சொல்றாங்க. சில பேர் இப்ப சொல்றாங்கல்ல சார், வடக்கு பார்த்து தூங்குனா வனவாச வாழ்க்கை தான் கிடைக்கும், வடக்கு பார்த்து தூங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமொழியை நான் கேள்விப்பட்டேன். சமீபத்துல யாரோ சொல்லியும் நான் அதை கேட்டிருந்தேன். உண்மையாவே வடக்குல தூங்குனா அந்த மாதிரி பிரச்சனை வருமா சார்? வாஸ்துக்கும் தூக்கத்துக்குமே இப்படி ஒரு சம்பந்தம் இருக்கா சார்? அதாவது வாஸ்துக்கும் உறக்கத்துக்கும் உணர்வுக்குமே தொடர்பு உண்டு. வாஸ்துக்கும் உணவுக்கும் உறக்கத்துக்கும் உணவு, உறக்கம், உணர்வு. உணர்வுங்கிறது கோபம், கருணை, சந்தோஷமா, இதெல்லாம் உணர்வு. அதே மாதிரி உணவு, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நமக்கு வந்து டைஜஷன் ஆகணும், செரிமான கோளாறு ஏற்படக்கூடாது, அது சக்தியாக மாற்றணும், இது உணவு. அதே மாதிரி உறக்கம், நல்லா நிம்மதியாக தூங்கணும், படுத்துக்கூடாது. இது எல்லாத்துக்குமே வாஸ்து தொடர்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்களா வடக்கு பார்த்து சாப்பிட்டா வனவாசம் போவான். வனவாசம்ன்றது இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வடக்கு வந்து பொதுவாக அறிவியல் ரீதியாக என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, அந்த துருவம் வந்து மேனோக்கிய சக்தி இழுக்கக்கூடியது. அதனால் வடக்கு நம்ம எது பண்ணால் நம்ம சக்தி வந்து அந்த பக்கம் போயிடும். அதனால் வந்து வடக்கில் நீங்கள் வந்து உறங்கினாலும் வடக்கு பார்த்து நீங்கள் உணவு அருந்தினாலுமே அது உங்களுக்கு சேராது, ஒரு ஆளுக்கு. ஆமாம், அது இந்த வசிக்கக்கூடியவங்களுக்கு அது வந்து நன்மை தராது. வசிக்கக்கூடியவங்களுக்கு, அந்த இல்லத்தில் வசிக்கக்கூடியவங்களுக்கு எந்த இல்லமாக செஞ்சாலும் சரி, நீ வடக்கு பார்த்து அமர்ந்து உணவு உண்டாலோ வடக்கு தலை வைத்து நீங்கள் உறங்கினாலோ அது உங்களுக்கு வியாதியை தான் தரும். உணவு சாப்பிட்டாலும் அது வந்து நஞ்சா மாறிடும். வடக்கு பார்த்து சாப்பிட்றாங்கல்ல, அந்த உணவு வந்து உடலுக்கு சக்தியை கொடுக்காது, அது வந்து எதிர்மறை ஆற்றலை கொடுத்து அது வந்து நஞ்சா மாறுகிறது. இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடி வைத்தியர், சித்த வைத்தியர் இருப்பாங்கல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ கேள்விப்பட்டிருந்ததில்ல. மருந்து சாப்பிட போவாங்க. வைத்தியர் என்ன பண்ணுவார் தெரியுமா உங்களுக்கு? இந்த கடுகளவு ஒரு மருந்து கொடுப்பார். மருந்து வச்சுட்டு வா மேற்க திரும்பு அப்படிம்பார். வாயில் போடு. மேற்க திரும்பி தான் அந்த மருந்தை சாப்பிட சொல்லுவாங்க. வீட்டுல தாத்தா பாட்டி கூட அப்படிதான். ஏன் மேற்கு, ஏன் எந்த டைம் சாப்பிடலாமே, ஏன் மருந்து மேற்கு திரும்பி சாப்பிட சொல்றாங்க? மருந்து நீங்க மேற்கு திரும்பி எதை நீங்கள் அமர்ந்தாலும் அது மருந்தாக உங்களுக்கு வேலை செய்யும். எது சாப்பிட்டாலும். ஆமா, உணவுக்கும் மருந்துக்கும் அவ்வளவு சக்தி உண்டு. மேற்கு பார்க்க நீங்க இருந்து சாப்பிட்றது எல்லாமே மருந்தாயிரும் உங்களுக்கு. அப்ப வடக்கு பார்க்க சாப்பிட்றது எல்லாமே நஞ்சாயிரும் உங்களுக்கு. நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த டைரக்ஷனில் உட்காந்து சாப்பிட்றதுல இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. அப்போ இது அதெல்லாம் மேற்கு சாப்பிட்டா மருந்து அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்புனீங்கன்னா, ரெண்டே விஷயம் நான் சொல்கிறேன். எனக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் பாருங்கள், சுவாமி மேற்கு பார்க்க தான் இருப்பார். அப்போ அவர் வைத்தியநாதர் நீ மாற்று, சாமி மேற்கு பார்க்க தான் அமர்ந்திருக்கிறாரு. அதை விடுங்க. சென்னையில் மருந்தீஸ்வரர்,
இங்கே சாமி மேற்கு பக்கம் தான் இருக்காரு. அப்போ மருந்தீஸ்வரர், வைத்தீஸ்வரர், மருந்தை இறைவன் வந்து மருத்துவராக அமர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாமே மேற்கு பார்க்க வாசல் தான். புரியுதுங்களா? அப்போ ஆலய நிர்மாணம் பண்ணவங்க என்ன அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க சரியில்லை யோசிச்சு பாருங்களேன். இறைவன் எப்படி இருக்கிறான். அப்போ மேற்கு பார்த்து நீங்கள் உணவு அருந்துனீங்கன்னா, மருந்து சாப்பிட்டீங்கன்னா வியாதி குணமாகும். அதே மாதிரி நீங்கள் வடக்கு பார்த்து உணவு அருந்துனீங்கன்னா, உறங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அதனால திசையை சொன்னான். ஆமாம், இதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ண போனால் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே போக போக. புரியுதுங்களா? இப்போ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வடக்கு பார்த்து நம்ம தலைவாசல் படுக்கிறது, உணவு அருந்துறது வந்து தவறான செயல் என்பது உண்மை. அப்போ இதுக்கு என்னன்னா, நீங்கள் உறங்கும் பொழுது நம்முடைய ஆன்மா வந்து விழிப்படையும் சொல்லுவாங்க. மனிதன் உறங்கும் பொழுது ஆன்மா விழிப்படையும். அதான் சிவபுராணத்தில் சொல்லுவாங்க, நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்ற இருக்கும் பொழுது, நீ தூக்கத்தில் இருக்கும் பொழுது உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் திரு நடனம் புரிகிறான் உன் ஆன்மாவில். இதுக்கு வந்து அசபா நடனம்னு பேர். சபா நடனம் என்பது தில்லை கூத்தன், அசபா நடனம் என்பது திருவாரூர் தியாகராஜன். அப்போ சபா என்பது நாம் எல்லோரும் பார்க்க ஆடுவது, அசபா என்பது நமக்கு தெரியாமல் ஆடுவது. முன்ன இருக்கக்கூடிய இறை உயிர் ஓடுத தூங்குறீங்க, ஒரு மரணம் மாதிரி தான், ஆனால் உயிரோடு தானே இருக்கிறீங்க. அப்போ அது அசபா நடனம். நீ அசையாமல் இருக்கும் பொழுது சபாநாயகன் ஆடக்கூடிய ஆட்டம் அசபா நாட்டம். இந்த உடல் அசையாமல் இருக்கு, ஆனால் ஒரு நாட்டம் உள்ள ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்கலாம், கூத்த விரும்பான். இந்த அசபா நடனம் ஆடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தெற்கு இருக்கக்கூடிய இறைவன் தென்புலத்தர். அப்போ நீங்கள் தெற்கை தலை வச்சு படுத்தாதான் இந்த அசபா நடனம் என்பது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும். நீங்கள் வடக்க தலை வச்சுட்டீங்கன்னா சாமி தலைகளாக இப்படி ஆடுவார், காலை தூக்கிட்டு கை வச்சு ஆடுவாரா? ஆட மாட்டார். அப்போ அதனால் உங்களுக்கு பிரச்சனை வந்து சேரும். அதனால தான் வடக்க நீ தலை வைக்காதேன்னு சொன்னேன். அது உன் உடலுக்கு நல்லது, உன் உயிருக்கு நல்லது, உன் ஆன்மாவுக்கு நல்லது, உன் வளர்ச்சி எல்லாத்துக்கும் நல்லது. அதனால தான் வடக்க தலை வச்சு படுக்காத. இது வந்து இயற்கைக்கு புறம்பானது, இறை சக்திக்கு எதிரானது. அதனால மற்ற பக்கம் நீ தலை வை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தெற்க தலை வைக்கிறது உத்தம். சரிங்களா? கிழக்கும் வைக்கலாம், மேற்கும் வைக்கலாம், வடக்கு மட்டும் வைக்கக்கூடாது. வடக்கு திசையை தவிர்த்து மற்ற திசையிலெல்லாம் நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? அப்போ இது எல்லாம் உங்களுக்கு நற்பலனை தரக்கூடியது. அதனால தான் இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போனாங்க. இப்போது விருந்தினருக்கு வந்து உணவு வந்து கிழக்கு பார்த்து போடும். கிழக்கு அவங்க 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 கிழக்கு அமர்ந்து நீங்கள் வந்து பரிமாறணும். அவங்க முகம் கிழக்கு பார்க்கறது. அப்போ தான் அந்த விருந்தோம்பல் வந்து சிறக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா போட்டாண்டா சாப்பாடு, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட தூக்கிட்டு போவோம், நிறைய தூக்கிட்டு போக முடியல, வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், சாப்பிட்டு நம்மக்கிட்டே துரோகம் பண்ணிட்டு போயிடுவான். இதை நடக்கு இல்லையா? அந்த உணவுக்கு தொடர்புன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அதனால் எந்த விருந்தாளர் வந்தாலும் அவனை கிழக்கு பார்த்து அமர வச்சு போடுங்க, அவன் உங்களை வாழ்த்திட்டு அந்த இது வாழ்த்து உங்களை பழிக்கும். அது வந்து இந்திர திசை, அமர்லோகத்தினுடைய திசை. அது வந்து உங்களுக்கு வந்து அமிர்தமாக மாறும். உணவு கிழக்கு. அதே தெற்கு நீங்கள் வச்சு நீங்கள் தென்புலம் தெற்கு நோக்கி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முன்னோர்களுடைய அருளாசி கிடைக்கக்கூடியது. தென்புலத்தார் இறைசக்தி, உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பாட்டம் முன்னோர்கள் இருக்காங்களே, இவங்களுடைய அருளாசி கிடைக்கும். இதுக்கு வந்து படையல் சாப்பாடுன்னு பேர். சாமி கும்பிட்டுட்டு அந்த இலையை எடுத்து அந்த மூளை தெற்கு பார்த்து நீங்கள் சாப்பிட்றது. தெற்கு பார்த்து சாப்பிட்டா அவங்களுடைய அருளாசி கிடைக்கும், முன்னோருடைய அருளாசி கிடைக்கும், முன்முனை கர்மா போகும். இது என்ன கணக்கு? தெற்கு பார்த்த படையல். தென்புலத்தார் உணவுன்னு அதுக்கு பேர். 4 திசையிலையும் 4 விதமாக இருக்குது. நீ உணவு அருந்துறதை பொறுத்து. இப்போ நான் நிறைய ஹோட்டல்லாம் போவேன், டைரக்ஷனை பார்ப்பேன். இதெல்லாம் பார்த்து வெளியே சொன்னால் சிரிப்பாங்க. என் வீட்டம்மாலாம் பார்த்து, என்ன நீங்கள் ஹோட்டலில் வச்சு இதெல்லாம் பார்க்கலன்னா, ஏமா இருமா அந்த சேர் காலியாட்டம், அது கிழக்கு பார்த்து போட்டிருக்கேன், இது வேறு இதெல்லாம் பார்த்து அவங்க கூட வந்து சாமி சாப்பிட முடியுமா அப்படின்னு. இடம் கிடைக்கிறது பெருசாக இருக்குது, இப்படி வந்து கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருக்குது. அது மாதிரி அவங்க உட்காரும் பொழுது அந்த டேபிளில் உட்காந்துன்னா சர்வர் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா நல்லா அன்பாக கவனிப்பார். அனுபவிச்சு நீ பாரு, அது செடுன்னு வித்தியா நல்லா பொறுமையாக கவனிப்பார். நல்லா அந்த டேபிளில் உட்காந்தோம்னா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பதார்த்தங்கள் நல்லாவே வரும், கடை நல்லா வரும். 10 லேட்டர் கேட்டால் சாப்பிட்டு திருப்தியாக மிதிச்சு வந்துடும். பற்றியா மற்றவனுக்கு போய் இந்த இடத்துக்கு விஷயம் இருக்கா அப்படின்னு
ஹோட்டல் எல்லாமே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுருக்குறோம். ஒருத்தர் வந்து வடக்கு பார்த்து உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. என்ன ஆச்சு, இன்னும் வரல, என்ன பண்ணுறீங்க, இன்னும் ஒரு டேபிளில் மேனேஜரை கூப்பிடு, சூப்பர்வைசரை கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு தகராறு நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் நாங்கள் பார்க்குறோம். எங்கள் சர்வீஸ் பக்கம் நல்லா நாங்கள் சாப்பிடுவோம். ஒரே உணவகத்தில் ஒரு இடத்துல தகராறு நடக்குது, ஒரு இடத்துல நல்லது நடக்குது. இது அந்த இடத்தை பொறுத்து நடக்கக்கூடிய சம்பவம். நான் போனதுக்கப்புறம் அந்த டேபிள் சர்வீஸில் விட்டுருந்தேன். சார் நான் போன நேற்று அந்த டேபிள் பார்த்தேன் சார், அதுமாதிரி அந்த டேபிள் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை சார். இந்த டேபிள் என்னைக்கு பார்க்கல டெய்லி சண்டை நடக்குது சார் அப்படின்னு சர்வர் என்கிட்ட சார் அவர்கிட்ட கேட்டேன். நான் பெரிய உணவகம் சார், இந்த டேபிள் வந்து டெய்லி அது வந்து உட்கார போது சண்டை தான் சார் போடுறாங்க என்கிட்ட. நான் என்ன சார் பண்ணுறது, தோசை கறி இருக்குங்கிறான், காப்பி சூடு இல்லைங்கிறான், நான் போட்டதான் சார் கொண்டாந்து கொடுக்க முடியும் என்கிட்ட, நான் என்ன சார் பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வச்சேன் சார், அது லேசாக வந்து அதில் காப்பி வந்து ஒன்றாந்து பறந்து வந்து ஏதோ விழுந்துருச்சான். பெரிய சண்டை ஆயிடுச்சு சார். நான் கொண்டு வரும்போது நல்லா தான் சார் வந்தேன், இங்கே வச்சதுக்கப்புறம் விழுந்துருச்சு சார், பெரிய தகராறு ஆயிடுச்சு சார். அப்போது அந்த இடத்துல ராங் இருக்குது. அதனால் இந்த உணவகம் நடத்துகிறவங்களில் சிலர் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்களாம் இந்த மாதிரி டைரக்ஷனை பார்த்து அந்த டேபிள் அமைச்சுப்பாங்க, சேர் அமைச்சுப்பாங்க. ஆமாம், தெரியாதவங்க இந்த மாதிரி மாட்டிப்பாங்க. இது உண்மை. அப்போ இது வந்து உணவகத்தில் நம்ம இதே நம்ம வீட்டில் வைங்களேன். அப்போ இது அப்போ வாஸ்துங்கிறது இல்லை இருக்குதுல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அதான் சொல்லுவாங்க. அப்போ இந்த வடக்கு திசைக்கும் உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்பு உண்டு, எல்லா திசைக்கும் உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்பு உண்டு. இது வந்து வாஸ்துவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இதன்படி நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் நம்ம எப்படி இதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது இதெல்லாம் பொய் மெய் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாரு, இது என்னமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் நீ தொடர்ந்து சாப்பிட்டு பாரு மகனே, தொடர்ந்து வடக்கில் சாப்பிட்டு பாரு, நீ ஆஸ்பத்திரி போறியா இல்லையா மட்டும் பாரு. நான் சொல்கிறது ஒரு நாள் உனக்கு தெரியாது. நீ டெய்லி சாப்பிடு, 30 நாள் எடுத்து பார்த்தா பலன் உனக்கு தெரியும். மேற்கு சாப்பிட்டு பாரு, பலன் உனக்கு தெரியும். கிழக்கு பலன். அப்போ நீங்கள் ரெகுலராக உணவு எடுத்தா தான் அந்த திசை உங்களுக்கு வேலை செய்தா இல்லையாங்கிற உங்களை நீங்கள் வந்து உணர முடியும். இது அனுபவமான ஒரு உண்மை. அப்போது டைனிங் டேபிள் வீட்டில் அமைப்பாங்க, கிச்சனு பக்கத்தில் டைனிங் டேபிள் போட்டுப்பாங்க. நான் டைனிங் டேபிள் வடக்கு தெற்கா, வடக்கு பார்க்க தெற்கு வைக்கிற மாதிரி போடாத, கிழக்கு மேற்கா கிழக்கு பார்த்து டேபிள் வந்து வடக்கு தெற்கா இருக்கட்டும், நீ சாப்பிட்றது கிழக்கு மேற்கா இருக்கிற மாதிரி போட்டுக்க. அப்போ கிழக்கு மேற்கா நீ டேபிள் போட்டேன்னா உனக்கு வரக்கூடிய விருந்தாளர்கள் அமையக்கூடிய சேரு மேற்கு பக்கம் இருக்கணும், அவங்க கிழக்கு பார்த்து சாப்பிடணும். நீ வந்து எதிர உட்காந்து மேற்கு பார்த்து சாப்பிடு. இது வந்து குடும்பத்துக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் டைனிங் டேபிளை மாற்றிருக்கேம்மா. நான் கிச்சனை ஒட்டி டைனிங் டேபிள் போடுவாங்க. அப்போ பிளான் போடும் பொழுதே இந்த மாதிரி டேபிள் போடுங்க நான் சொல்லிடுவேன். ஏன்னா போட்டுட்டு அப்புறம் சிக்கல் வந்து சேரும் இல்லையா? அப்போ கிச்சனை அது மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய அந்த அறை வந்து உணவு அறை இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை நான் மாற்றி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நல்லா இருக்காங்க. இது பாட்டு சார் இது என்ன சார் இது அப்படின்னா, ஒருத்தர் சார் சாப்பிட வந்தால் சார் சாப்பிடாமல் அப்படியே எரிஞ்சு போயிட்டான் சார், சண்டையாகி போயிடுச்சு அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஏன் சண்டை? என் பையன் சாப்பிடவே மாட்டேங்கிறத கோவிச்சுட்டு போகிறது. என்ன தான் சாப்பாடு செஞ்சாலும் கோவிக்கிறான் சார், சாப்பிட மாட்டேங்கிறான், என்னன்னே தெரில சார். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை நம்ம வந்து வேறு மாதிரி இவனுக்கு என்ன வச்சா சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம பேசும்போது அது தவறாக எடுத்துக்க கூடாது. அந்த இடம் அந்த எண்ணத்தை கொடுக்கும், அந்த மனசை மாற்றும், குணத்தை மாற்றும். ஸோ அது சம்மந்தப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து இந்த உணவு அருந்தக்கூடிய விஷயங்களையும் சரியாக அமைச்சிக்கணுங்கிறது இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதோடு மட்டும் அல்லாமல் இந்த வாஸ்துவில் வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக வந்து மனிதகுல வாழ்க்கையில் வந்து ஆயுள், ஆரோக்கியம், ஆனந்தம், பொருளாதார நிலை எல்லாமே கிடைக்கணும்ல. அப்போ அதில் ஆகமம்னு ஒன்று வருது. அப்போ அதையும் நீங்கள் ஆகமத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சிறக்கும். டேபிள் சேர் முதற்கொண்டு ஆகமத்தில் இருக்குதுமா, இத்தனை அடி உயரம் இருக்கணும், இத்தனை அடி இருக்கணும், எல்லாம் ஆகமத்தில் இருக்குது. ஃபர்னிச்சர் சொல்லுவோம்ல, அதெல்லாம் கிடைக்காது, ஸ்பெஷலாக தான் பண்ணி ஆகணும். நீ பண்ணி பாருங்கள், உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதெல்லாம் நம்ம சொல்ல ஒன்று பார்த்து பண்ணு, வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னா செய்யுங்க அப்படின்னு நான் எடுத்துக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கும் ஆகமத்தில் செய்கிற ஃபர்னிச்சர் வித்தியாசம் இருக்குது. அதில் அமர்ந்து நீங்கள் இப்போ பண்ணி உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும், நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதனால் ஆகமத்துடன் கலந்த வாஸ்து என்பது
அனுபவம் தெரிந்த மனிதர்களுடைய ஆலோசனையை பெற்று அதுக்கு ஏற்ற மாதிரி இடங்களையும் அதுக்கேற்ற மாதிரி அறைகளையும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அந்த இதில் நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஆனந்தவான். கண்டிப்பா சார். நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.